இன்ஃப்ராரெட் இமேஜ் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உலகத்தை நம்மளுக்கு காட்டும். இந்த பில்டிங்கோட அவுட்டோர் வாலோட நார்மல் இமேஜை பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுற மாதிரி தெரியுதான்னு பாருங்கள். அந்த அளவுக்கு நம்மளுக்கு எதுவும் தெரியல இல்லையா? சேம் ஸ்பாட்டோட இன்ஃப்ராரெட் இமேஜ், ஐ மீன் ஐஆர் இமேஜ்னு சொல்லலாம், தெர்மல் இமேஜ்னு சொல்லலாம். அதை பார்ப்போமா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். மேபி இந்த சென்டர் பார்த்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் தெர்மல் பேட்டர்ன், அதாவது கம்பேரிங் டு த அதர் ஏரியா ஆஃப் த வால் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஓகேவா? இதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குன்னு அனலைசிங் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே இந்த பர்டிகுலர் இமேஜை போட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு டெம்பரேச்சரை மட்டும் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த சென்டர் பார்ட்டை பாருங்கள், நல்ல ரெட்டிஷ் கலரில் மாறுது இல்லையா? ஓகே, அதனாலேயே நம்ம வந்து ஷியூராக சொல்ல முடியாது இது வந்து அனாமலி இல்லை வந்து டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள பில்டிங்கில் ஏதாவது ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து விண்டோ இல்லைன்னா ஓப்பன் பண்ணி வச்ச பால்கனிக்கு உள்ளார இருக்கிற கண்ணாடியில் சன்லைட் பட்டு அந்த சன்லைட் எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்டில் அடித்து அந்த ஸ்பாட்டு கொஞ்சம் பிரைட்டாக ஆனதுனால நம்ம ஷூட் பண்ணப்போ அது மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் தெர்மல் பேட்டர்னில் தெரியறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. இதுமாரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸோடலாம் நம்ம வந்து 360 ஆங்கிள் வியூவில் வந்து சரௌண்டிங்கே இமேஜினேஷன் பண்ணி எல்லா இதுக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் ஓகே இது வந்து டிஃபெக்ட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணணும். ஜப்பான் கடந்த 2022 இது வரைக்கும் அவங்க ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மெத்தடில் யூஸ் பண்ண டேப்பிங் டெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக ட்ரோன் வித் இன்ஃப்ராரெட் கேமரா அவங்களோட கைட்லைனில் ஃபாலோ பண்ணி ஷூட் பண்ணி அனலைசிங் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த டெக்னாலஜி பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சாங்கிறத பற்றி சொல்லுங்கள்.